ஆழமான அன்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உண்மையில் அறிந்திருக்கிறீர்களா? கிறிஸ்து பிறப்பின் முதல் பாடலில் ஒன்றை பார்ப்போம். சகரியாவின் பாடலில், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் என்று குறிப்பிட்டுள்ளார். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், சகரியா தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே என்று சொல்வதில் பயன்படுத்திய கிரேக்க சொல் ஸ்பிளாங்க்னான். இந்த வார்த்தை ஒரு ஆழமான உள்ளுணர்ச்சியிலிருந்து வரும் கருணையை குறிப்பதாகும். ஆங்கில சொல்லான ஸ்பிளீன் அதிலிருந்தே வந்தது. அதாவது இதயம் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழ பகுதியிலிருந்து வரும் கருணை. ஆனால் ஸ்பிளாங்க்னான் என்பது உணர்ச்சி மாத்திரமல்ல, அது செயலில் வெளிப்படும் கருணை. இயேசு பூமியில் இருந்தபோது இதையே செயல்படுத்தினார். அவர் தொடர்ந்து வந்தவர்களை சுகத்தையும் ஆறுதலையும் கொடுத்து அனுப்பினார். இப்படிப்பட்ட ஆழமான அன்பை பெற்றவர்களாகிய நாம் அதே கருணையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் தமது இரக்கத்தை நமக்கு தந்து நாம் தண்டனைக்கு உரியவர்களாய் இருந்த போதும் நம்மை விடுவிக்கவும் இரட்சிப்பின் வரத்தை நமக்கு கொடுக்கவும் வந்தார். அது உண்மையிலேயே மிகவும் ஆழமான அன்பு. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, உமது ஆழமான அன்பையும் உமது உருக்கமான இரக்கத்தையும் நினைக்கும் போது நாங்கள் நன்றியால் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருந்த போதும் உமது இரக்கத்தினால் நீர் எங்களை தேடி வந்து எங்களை இரட்சித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களிடம் காட்டிய அன்பையும் இரக்கத்தையும் நாங்களும் மற்றவர்களிடம் காட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 21 டிசம்பர் 2021 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.